நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிட்டு சும்மா இருக்க முடியுமா? பாசமாக கூப்பிட்டு நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட போனோம்னா பெரிய குத்தமாயிரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா படைகளும் கிளம்பிட்டோம். என் தங்கச்சி பையன், என் பொண்ணு எல்லோரும். என் பையன் வரமாட்டேன்ட்டான். சரி வரலன்னா ஏறி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஆட்டோவில் போனால் தானே வெயிலுக்குள்ளே போக முடியும். ஆட்டோ இல்லைன்னா நம்ம வெயிலுக்குள்ளே போய்க்கிட முடியாது அப்படின்ட்டு போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி கையை வீசிட்டு போக முடியாது பார்த்தீங்களா. ஏதாவது கேக்கு வாங்கிட்டு போவோம். அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் இந்த முழு கேக்கு வெட்டணும்னு ஆசைப்படுவான். சரி அப்ராஸ்க்கு கேக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியில் போய் கேக்கு வாங்க போனேன். 1/2 கிலோவாவது 1 கிலோவாவது கேக்கை போய் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு போனால் உள்ளே போனால் என் கண்ணில் வேறு இந்த பப்ஸு எல்லாம் கண்ணில் படுது. அடக்கடவுளை என் கண்ணில் இதெல்லாம் மட்டுமா வாங்கி தர மாட்டாங்களே, கொடுமையாக இருக்குமே அப்படின்ட்டு நீ கேட்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற கேக்கை ஃபுல்லாக சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கலராக அழகழகாக இருக்கே கேக்கு அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ கேக்கு தான் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கினா, அதில் அது ஈடு முபாரக்னு எழுதி வாங்கிட்டு வந்தா. சரி நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் வெட்டுறதுக்கும் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. ஹாப்பி பர்த்டேலாம் எழுத முடியாதுல, அதனால் இப்படி எழுதி வாங்கிட்டு போனோம். கேக்கெல்லாம் விதமாக வச்சுருக்காங்க, கலராக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஐஸ் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு வழியாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரோம். ஆட்டோவை காணோம். ஏற்ற என்ன நம்ம வந்து ஆட்டோவை காணோம் அப்படின்னு பார்த்தா அவர் வெயிலாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிழலில் கொண்டு விட்டுருக்காரு மரத்தடியில். எவ்வளோ தூரம் போகணும், ஏன் இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்மளும் தானே வெயிலில் நடந்து வரணும். ஆட்டோவை மட்டும் விட்டுட்டு அவர் மட்டும் ஜாலியாக நல்லா நின்னார். இவருக்கு மட்டும் தான் அப்படிலாம் யோசிக்க முடியும் போல இருக்குது. ஒரு வழியாக போயாச்சு. அவளுக்குமே ரம்ஜான் தின வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு வாமா பிரியாணி சாப்பிட அப்படின்னு நான் சார் உள்ளே கிளம்பி வந்துட்டேன். அவங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அந்த பசங்க கூடலாம் விளையாண்டுட்டு எம்மா நேராகிட்டு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே வாண்டடாக சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. சரி அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எங்கேயுமே கூச்ச நாச்சம் பட போகிறதே கிடையாது சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சிக்கன் பிரியாணி அவங்க அப்பா பாசத்தோடு பரிமாறினாங்க. முட்டை, அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் தால்சாவா அது வச்சுருந்தாங்க பருப்பில், சூப்பராக இருந்துச்சு. நமக்கு என்ன தான் அவங்க வந்து பக்கெட்டாக பிரியாணி வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாலும் அதெல்லாம் வாங்கி நம்ம பார்சலாக வாங்கி சாப்பிட்றத விட அவங்க வீட்டில் வந்து உட்காந்து அவங்க இலை போட்டு பரிமாறி அவங்க பாசத்தோடு சாப்பிட கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பாசத்தோடு அந்த பிரியாணி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. எவ்வளோதான் பெரிய ரிச்சான ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி தான், இல்லைனா இவங்களே நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்ருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்க உட்கார வச்சு கொடுக்குறது, அவங்க பரிமாறுறது ரொம்ப பாசத்தோட, அதெல்லாம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் பசங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டீஸுகளுக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களே கொண்டாடிக்கிட்டாங்கன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே பிள்ளைங்களுக்கு தெரியாது. இவங்களாம் வேறு பாசத்தோட இப்போ சாப்பாடை ஊட்டி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்துட்டு ஐஸ்கிரீம் தான் நம்மளுக்கு சாப்பிட முடியல, இவ்வளோ நிறைய சாப்பிட்டாச்சு, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாச்சு, நம்ம ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போன கேக்கை வெட்டிட்டு போகுமா. அப்போ தானே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும், அந்த பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் எல்லாருக்கும் நிற்கும் போது வெட்டினா தான் அவனுக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வெட்டணும். ஒரு இந்து ஒரு முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து அந்த கேக்கை வெட்டுறது வந்து ஒரு பெரிய ஒற்றுமையை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவன் வெட்டி அவன் பாசத்தோடு கொடுத்தான் அந்த பையன். அது மாதிரி என் தங்கச்சி பையனும் வெட்டி அந்த மாதிரி கொடுத்தான் அவனும். ரொம்ப ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதாவது நம்ம மதங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு இப்போமே நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரம்ஜானும் நம்ம கொண்டாடுவோம், தீபாவளியும் நம்ம கொண்டாடுவோம், பொங்கல் நம்ம கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸும் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிறத நம்மளே சொல்லிக் கொடுக்கணும். சும்மா வாயால் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அதெல்லாம் காமிக்க முடியும். சாப்பிட்டதோடு எல்லாமே பார்சலை வேற கொடுத்து விட்டாங்க. அதுவும் வேணாலும் இவங்க நிப்பாட்டி ஜூஸை வேற கேட்காங்க. என்னதான் சொல்ல இவங்களெல்லாம்.